வணக்கம். இன்னைக்கு காரைக்குடி குக்கிங் சேனலில் நம்ம தண்டிக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துங்க. ரொம்ப ஆயில் சேர்க்காதீங்க கீரை பொரியலுக்கு. ஆயில் சூடானதுமே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சது இது கூட கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்துமே நிறம் மாறினதும் இது கூட 4 காஞ்ச மிளகாய் மேலே இருக்க காம்பு நிக்கிட்டு சேர்த்துக்குங்க. கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க 2-3. இப்போ இது கூட 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலையும் பொரியட்டும். இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இவ்வளோ நீங்கள் வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல கீரை பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஒரு 3/4 அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேணாம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தண்டுக்கீரையில் இருக்க கீரையெல்லாம் நல்லா ஆஞ்சிட்டு நல்லா 2-3 தடவை கழுவிடுங்க. லேசாக உப்பு போட்டு தண்ணியில் கழுவுங்க. அப்போ அந்த கீரையில் ஏதாச்சும் மருந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா நல்லா அது போயிடும். நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு பொடியாக இது மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், தண்ணி இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் தண்ணி இழுத்துக்கும். வேகமாக கீரையும் வதங்கிடும். இப்போ கீரை பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போதைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஹையிலே தான் வச்சுக்கணும். கீரையை பொறுத்தளவுக்கு ஹையில் வச்சு கிண்டும் போது தான் உங்களுக்கு தண்ணி இல்லாமல் கடுக்காமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லா கீரையும் ஒரு இடத்துல வச்சு கரண்டியால் நல்லா மேவி விடுங்க. மேவி விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வைங்க. 2 நிமிஷம் நமக்கு வதக்கும் போதே ஓரளவுக்கு கீரை வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஸ்டவ்வை ஹையில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. அது தண்ணி ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நமக்கு வற்றிடும். முடிஞ்ச அளவுக்கு பொரியலுக்கு மட்டுமாச்சும் அயன் கடாய் யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நமக்கு இப்போ சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான தண்டிக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.